திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பரம கருணாமூர்த்தியாகிய அபீத குஜாம்பாள் அம்பா சமேத அருணாச்சலேஸ்வர பெருமானுடைய திருவருளினாலும் பரம குருநாதர் பழனி சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய குருவருளினாலும் தென்சேரிமலை ஆகம அண்ணா அவர்களுடைய அனுகிரகத்தினாலும் குருநாதர் பேரூர் சத்யோஜாத சிவாச்சாரியார் சுவாமிகளுடைய திருவடிகளின் அனுகிரகத்தினாலும் இன்றைய சிவஞான உபதேச படலத்திலே சிவாலயங்களிலே 12 மாதங்களிலும் நிகழ்த்தப்பெறக்கூடிய மாச பூஜையை பற்றி இன்று நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. அந்த வகையிலே ஒவ்வொரு மாதத்திலும் பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பான பூஜைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே தமனோற்சவம் என்பதை செய்தால் நாட்டில் எல்லா வகை செல்வங்களும் கொளிக்கும். கத்தூரி, பச்சை கற்பூரம், பனிநீர் முதலானவற்றை கூட்டி செய்யப்பெற்ற கந்தத்தை இறைவனின் திருமேனியில் சாத்துதலாகிய கந்த பூசை என்பதை வைகாசி மாதத்திலே விசாக நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும். அதுபோல பக்குவமான பல வகைகளையும் அவற்றின் சாற்றையும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தலாகிய பல பூசையை ஆனி மாதத்திலே மூல நட்சத்திரத்தன்று செய்ய வேண்டும். ஆடி திங்களில் உத்திராட நட்சத்திரத்தில் க்ஷீரபூசை எனப்படும் பார்ப்பூசையை செய்ய வேண்டும். ஆடிப்பூரத்தில் உமையம்பகைக்கு பூரகர்ம உற்சவத்தையும் செய்ய வேண்டும். ஆவணி திங்களில் அவிட்ட நட்சத்திரத்திலே சர்க்கரை பூசையையும், புரட்டாசி திங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அபூப பூஜையையும் செய்ய வேண்டும். அதாவது ஆபூபம் என்பது வடை, தேன்குழல், முறுக்கு, எள்ளுருண்டை மற்றும் பணியாரங்களை எல்லாம் குறிக்கும். இந்த பதார்த்தங்களை வைத்து செய்யப்படுகின்ற பூஜைக்கு ஆபூப பூஜை என்று பெயர். அதுபோல ஐப்பசி திங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்னாபிஷேகத்தையும், கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் தீபாவளி பூஜையையும் செய்ய வேண்டும். சிவாகமங்களிலே கார்த்திகை மாதத்திலே ஏற்றப்படுகின்ற தீப விழாவே தீபாவளி என்ற பெயரால் குறிக்கப்படுகிறது. அதுபோல மார்கழி மாதத்திலே 30 நாள்களிலும் உஷட்கால பூஜையை சிறப்பாக செய்ய வேண்டும். மார்கழி மாத உஷட்காலத்தில் ஒரு சந்தியில் செய்யும் பூஜை 1000 நாள்களில் செய்த சிவ பூஜைக்கு சமமாகும். அவ்வளவு சிறப்பு மிகுந்தது இந்த மார்கழி மாதத்திலே செய்யப்படுகின்ற பூஜை. இந்த மாதத்திலே, அதாவது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று நெய்யாலும் இளம் சூடான வெந்நீராலும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து திருவூஞ்சல் விழாவை செய்ய வேண்டும். தை மாதத்தில் பூஷ நட்சத்திரத்தில் தேனபிஷேகம் செய்து இறைவனுக்கு கிருஷ்ணகந்தம் என்பதை சாத்த வேண்டும்.
மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்தில் கம்பள பூஜை செய்ய வேண்டும். பஞ்சவர்ணம் உள்ள இரத்தின கம்பளத்திலாவது அல்லது அது கிடைக்காவிட்டால் பருத்தி ஆடையிலாவது நெய், பால், பச்சை கற்பூரம் போன்றவற்றை பூசி பூசனை செய்து வாத்திய கோஷங்களுடன் அந்த கிராமத்தை வளமாக வந்து சிவலிங்கத்தின் மேல் சார்த்தி அர்ச்சிப்பதுதான் கம்பள பூஜை என்று பெயர். அதுபோல பங்குனி மாதத்திலே உத்தர நட்சத்திரத்தில் தயிரபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் சிறப்பான விழாவை செய்வது அந்த ஊருக்கும் நாட்டிற்கும் பல வகையான வளங்களை கொடுக்கும் என்பது வேத சிவாகமங்களிலே ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய பூசையையும் எந்தெந்த நட்சத்திரத்திலே செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளது. அதுபோல ஆடி மாதமாவது ஆவணி மாதமாவது அல்லது புரட்டாசி ஐப்பசி என்னும் 4 மாதங்களுள் ஏதாவது ஒரு மாதத்திலே பவித்திர உற்சவம் கட்டாயம் செய்ய வேண்டும். பவித்திரம் என்பது குறைவை நீக்கி பரிசுத்தம் செய்வது. என்ன காரணம் என்று கேட்டால், சிவாலயங்களிலே நடைபெறும் பூசையிலே மந்திர குறைவோ, திரவிய குறைவோ, கிரியைகளில் குறைவு முதலானவை நேருகின்ற பொழுது அல்லது நேர்ந்துவிடும். அதற்காக கட்டாயமாக மேலே சொல்லப்பட்ட ஒரு மாதத்திலே பவித்திர பூஜையை செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும் என்று காமிகாகமும் கூறுகின்றது. ஆகவே இன்றைய இந்த நன்னாளிலே நாம் சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய மாதாந்திர பூசையினுடைய வகைகளை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியது என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய சிவஞான உரையை நிறைவு செய்கின்றோம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.